நம்மளுடைய தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாரு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்காளர்களையும் தாண்டி இன்னும் சில பேர் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குட்டீஸ்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த தேர்தல்ல மட்டும்தான் குட்டீஸ்க்கு கூட இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அதுக்கு காரணம் சமூக வலைதளங்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் டெய்லியுமே போன் யூஸ் பண்றாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க. அதுல விஜய் அவர்களோட ரீல்ஸ் அதிகமா வந்துச்சு பிரச்சார டைம்ல. அவர் போறதா இருக்கட்டும், அவரோட சாங் போட்டு பேசுறதா இருக்கட்டும், அவரோட பிரச்சாரங்களா இருக்கட்டும், அவர் மாசா பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே குழந்தைகள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே நேரத்துல அவர் தங்களோட மாமா அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஸோ விஜய் மாமா, விஜய் அங்கிள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜய் எல்லா ஒரு குழந்தைகளுக்கும் பிடிச்சமான நபராக இருந்தாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியா 21ஆம் தேதி விஜய் ஒரு பிரச்சாரம் போனாரு. அப்ப என்ன சொன்னா, குட்டீஸ் நீங்க உங்க வீட்டுல சொல்லுங்க, விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க. அதுவும் உங்க காது கிட்ட போயிட்டு விசில் அடிச்சு நீங்க மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பொம்மை வேணும்னாலும் சரி, ஒரு பொருள் வேணும்னா எப்படி அடம் பிடிப்பீங்களோ அதே மாதிரி இந்த மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி அடம் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா கூட, இன்னொரு பக்கம் இது கொஞ்சம் சர்ச்சையா மாறுச்சு. குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்பவே தவறான விஷயம். குழந்தைகளுக்கு தேவையில்லாத விஷயத்த நீங்க திணிக்கிறீங்க. இது ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு பக்கம் இதுக்கு எதிராகவும் கேஸ் கொடுத்திருந்தாங்க. ஒரு சில பேர்லாம் புகார் அளிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் விஜய் அந்த குழந்தைகளோட முயற்சி காரணமா தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் குழந்தைகள்னு கூட சொல்லலாம். வாக்காளர்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க. வீட்டுல தயவு செஞ்சு விஜய் மாமாக்கு போட்டு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டாங்க. அது கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லயும் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, விஜய் தன்னோட குட்டீஸ்களுக்கு, அதாவது மருமகனா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதாவது விஜய் மாமாவோட நன்றிகள் குட்டீஸ், விஜய் மாமாவோட நண்பீஸ், குட்டி நண்பீஸ், நண்பாஸ், உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க மூலமா தான் இவருக்கு வாக்குகள் வந்துச்சு அப்படின்னு அவரே ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரத்துல விஜய்க்குமே தெரிஞ்சிருக்கு, குட்டீஸ் நமக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் குட்டீஸ்க்கு நன்றி தெரிவிச்சு அந்த உரையில, முதலமைச்சரா பதவியேற்ற உரையில விஜய் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மட்டுமே இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, குட்டீஸ்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. உங்களாலதான் நான் முதலமைச்சர் ஆயிருக்கேன். உங்களோட எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்து பார்த்து செய்வேன். உங்களோட முன்னேற்றத்துக்காக நான் ரொம்பவே பாடுபடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஏற்கனவே நிறைய வாக்குறுதிகளை விஜய் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த நேரத்துல அவரை வின் பண்ண வச்ச குட்டீஸ்களுக்காகவே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த தேர்தல்களை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்பவே அனல் பறந்துச்சு. கடந்த தேர்தல்களை காட்டிலுமே இந்த தேர்தல் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு மறக்க முடியாத ஒரு வரலாறா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா புது வரலாறு நான் படைக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் இந்த தேர்தலை சந்திச்சாரு. ஸோ அந்த வரலாறு மாதிரியே, அவர் சொன்ன மாதிரியே இந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வரலாற்றில் இடம் பிடிச்சிருச்சு. ஸோ தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் மற்ற ஸ்டேட்டுமே தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட அந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4-5 நாட்களாக யார் ஆட்சி அமைக்க போறா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா, இல்லாட்டா தொங்கு சட்டசபை உருவாகுமா, இல்லாட்டா குடியரசு ஆட்சி வந்துருமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஒரு பரபரப்பா இருந்தாங்க. எல்லாருமே டிவி முன்னாடி தான் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் ஆளுநர் மாளிகைக்கும் வீட்டுக்கும் தான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில 120 தொகுதிகள் அவருக்கான ஆதரவா கிடைச்சி ஒரு முதலமைச்சர் பதவியில அரியணை ஏறிட்டாரு. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நன்றி சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறமா போன டைம் ஆட்சி பண்ண கட்சியினரை குறை சொல்லியிருந்தாரு. அதை தவிர்த்து குட்டீஸ்க்கு நன்றி தெரிவிச்சிருந்தார். ஏன்னா இதுல கண்டிப்பா நிறைய பேர் குட்டீஸோட வற்புறுத்தலினால விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய வீடுகள்ல குட்டீஸ் ரொம்பவே அடம் பிடிச்சாங்க. விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கள் குடும்பத்துல ஒருத்தரா குட்டீஸ் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோக்கள் பார்த்துருப்போம். ஏன்னா விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதே நேரத்துல
நீங்க மாமாக்கு ஓட்டு போடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் அடம் பிடிச்ச குழந்தைகளும் இருக்கதான் செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம ரிசல்ட் டே அன்னைக்கு வந்து காலையில இந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும் போது வந்து தமிழக வெற்றி கழகம் பின்னணியில இருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு கூட குழந்தைகள் வந்து அழுதாங்க. ஐயோ விஜய் மாமா தோத்துட்டாரு, விஜய் மாமாக்கு ஓட்டு கம்மியா வந்திருக்குன்னு அழுத வீடியோக்குள்ள நம்ம பார்த்திருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் தான் ஜெயிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு வந்து அரசியல் புரிதல்ங்கிறது கண்டிப்பா இருக்காது. இப்போ இந்த தேர்தல் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, முதலமைச்சர் அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஆட்சினா என்னதுன்னு தெரியாது. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா தேர்தலில் வாக்கு ஓட்டு போடுறது அப்படின்னா கூட என்னதுன்னு தெரியாது. பட் அப்படி இருந்தா கூட இந்த குழந்தைகள் வந்து விஜய் அவர்களை வந்து தங்களோட குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சுக்கிட்டு நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, அவரை எப்படியாச்சும் வின் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி தான் சத்தியம் கூட வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரிதான் குழந்தைகள் வந்து இந்த டைம் விஜய்க்காக போராடி இருக்காங்க. ஒரு பக்கம் தேர்தல் களத்துல விஜய் அவர்கள் கூட அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா குழந்தைகள் மட்டும்தான் அவருக்காக இவ்வளவு இறங்கியுமே ஓட்டு போடுங்க, வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட வச்சாங்க. ஃபைனலி இந்த ஓட்டுகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு போய் சேர்ந்து இன்னைக்கு 108 தொகுதிகளை வந்து கைப்பற்றி ஒரு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்துக்கிட்டாரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறமா கூட்டணி கட்சியினரோட ஆதரவோட வந்து இன்னைக்கு அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஸோ இது வந்து தனி கட்சியா ஆட்சி அமைக்கல, கூட்டணி ஆட்சி தான் இப்போ நடக்குதுன்னா அவர்களோட ஆதரவு இல்லாம விஜய் அவர்களால இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஸோ இந்த நேரத்துல விஜய் வந்து வாக்காளர்களுக்கு நன்றி சொல்றதை விட குட்டீஸ்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவும் இப்போ வந்து வைரலா போய்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு டைம்ல பேசு பொருளா மாறிச்சு. எப்படி நீங்க வந்து குழந்தைய வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடியும், பிரச்சாரத்துக்கு ஒரு பயன்படுத்தி எப்படி நீங்க வந்து குழந்தைகள் கிட்ட வந்து அடம்பிடிக்க சொல்ல முடியும், இது வந்து தேவையில்லாம குழந்தைகளை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க வந்து குழந்தைகளை வந்து தேவையில்லாம இதுல இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. சோ அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த புகார்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் நம்மளால சொல்ல முடியாது. ஃபைனலா அவர் தான் முதலமைச்சர். இன்றைக்கு 13வது முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுனால எல்லாருமே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல வந்து ட்ரெயின் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து வீடியோக்கள்ல வந்து மாசா எடிட் பண்ணி அண்ணா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலேஷன்ஸ்ல வச்சு அவங்கள வந்து ஸ்டேட்டஸ்லயும் ஸ்டோரிலையும் வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு தங்களோட குடும்பத்துல ஒருத்தரை தான் பாக்குறாரு. அவருமே எல்லாரையும் கூப்பிடும் போது என்னோட அக்காக்கள், தங்கைகள், தம்பிகள், அண்ணன்கள், அப்புறம் வந்து அம்மா, சித்தப்பா, இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு ரிலேஷனை வச்சு இவர் வந்து மக்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு, குழந்தைகள் குறிப்பா வந்து அவரை வின் பண்ண வச்ச குழந்தைகளுக்கு என்னென்ன செய்ய போறாரு. ஏன்னா சொல்லிட்டாரு, நான் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பேன், உங்களுக்கா நான் எதிர்காலத்துக்காக நான் போராடுவேன், உங்களோட முன்னேற்றத்துக்காக நான் வந்து ஊக்குவிப்பேன் அப்படின்னு நிறைய திட்டங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நடைமுறையில் அவர் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறாரு, அந்த குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக என்னென்ன தேவையான திட்டங்களை கொண்டு வர போறார் அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல தெரிஞ்சிடும். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே நேரத்துல குட்டீஸ்க்கு வந்து விஜயை பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.